விளங்கக்கூடாது. எங்களை களிமண்ணால் படைத்தார்கள், நம்ம களிமண்ணோட தெரியும் இல்ல. அது என்ன செய்யலாம், இன்னொரு பொசிஷனுக்கு மாறி இருக்கலாம், அல்லது அதே நிலையிலும் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாதது. எப்படி எங்களை அல்லாஹ் தஆலா களிமண் இருந்து படைத்தான்னு சொல்கிறானோ, அந்த களிமண்ணை எங்களுக்கு இருக்கக்கூடிய களிமண் இருந்து படைத்தோம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு முன்னர் ஜின்களை நாங்கள் கடும் சூடான நெருப்பிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஜின்களை கடும் சூடான நெருப்பிலிருந்து படைத்தோம் என்று. அதற்காக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது, ஜின்கள் இப்பொழுது நெருப்போடு தான் திரிகிறார்களோ விளங்கக்கூடாது. எங்களை களிமண்ணால் படைத்தார்கள், நம்ம களிமண்ணோட தெரியும் இல்ல. அது என்ன செய்யலாம், இன்னொரு பொசிஷனுக்கு மாறி இருக்கலாம், அல்லது அதே நிலையிலும் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாதது. எப்படி எங்களை அல்லாஹ் தஆலா களிமண் இருந்து படைத்தான்னு சொல்கிறானோ, அந்த களிமண்ணை எங்களுக்கு காண இயலாதோ, அது போன்று ஜின்களை நெருப்பிலிருந்து படைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சில வேளை நெருப்புடைய தன்மையில் இருந்து அவர்கள் வேறொரு பொசிஷன்ல இருக்கலாம், ஆனால் நெருப்பிலிருந்து தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு முன்னாலேயே அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்ததாக இவர்களை ஏன் படைத்தேன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சூரா துர்ரியாத்திலே 56வது வசனம், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்தேன். இந்த வசனத்தை சிலர் இப்படி சொல்வார்கள், அதாவது ஜின்களை மனிதர்களை படைத்ததெல்லாம் வணங்குவதற்காகத்தான். அப்படி அல்ல, என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்றால் வேறு யாரையும் வணங்க படைக்கவில்லை என்பது அர்த்தம். அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் நான் படைத்தேன், வேறு யாரையும் வணங்குவதற்கு நான் அவர்களை படைக்கவில்லை. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, என்னை வணங்குவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இல்லா லியஅபுதூன் என்று சொன்னால் பரவாயில்லை, எப்படி வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று சொன்னால் பரவாயில்லை, என்னை வணங்குவதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தேன். ஆக மொத்தம் ஜின்களும் மனிதர்களும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதன் நோக்கம் அவர்களின் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரிவு செய்து நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருவருக்கும் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஜின்களிலே நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள், கெட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கிறார்கள். அதை ஜின்களே சொல்லியதாக அல்லாஹ் தஆலா சூரா ஜின்னிலே 14வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வஅன்னா மின்னல் முஸ்லிமூன வமின்னல் காசிதூன ஃபமன் அஸ்லம ஃபஉலாயிக தஹர்ரவு ரஷதா. எங்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், எங்களிலே அநியாயக்காரர்கள் காபிர்களும் இருக்கிறார்கள். எவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் சரியான வழியை தேர்வு செய்து கொண்டார்கள். இப்படி ஜின்களே சொன்னதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த இடத்தில் கூட அந்த சூரா ஜின்னை பற்றி நான் பின்னால் சொல்ல இருக்கிறேன், அதில் பலவிதமான பிரயோஜனங்கள் எங்களுக்கு இருக்கிறது. எனவே ஜின்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கிறார்கள். இதிலே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் ஷைத்தான்கள் யார் என்று கேட்டால் ஜின்களில் கெட்டவர்களாம், ஜின்களில் கெட்டவர்கள் ஷைத்தான்களாம், நல்லவர்கள் முஸ்லிம்களாம். அப்படி என்றால் ஜின்களில் கெட்டவர்கள் யாரால் இஸ்லாத்துக்கு வர முடியாதா? ஜின்கள்ல கெட்டவர் ஒரு ஆள் திருந்தி இஸ்லாத்துக்கு வர நினைக்கிறாரு, ஷைத்தான் இஸ்லாத்துக்கு வர மாட்டான், ஷைத்தான் இஸ்லாத்துக்கு வர மாட்டான். ஆனால் கெட்ட ஜின் ஒருவர் நல்ல ஜின்னாக மாறலாம், இஸ்லாத்தை புரிந்து கொண்டு மாறலாம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதியதை கேட்டு சில ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படி காபிராகி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார்களோ, அது போன்று ஜின்களுக்கு வரலாம். ஷைத்தான்கள் தான் கெட்ட ஜின்கள் என்று சொன்னா இஸ்லாத்துக்கு வர இயலாது. ஷைத்தான்கள் தான் கெட்ட ஜின்கள் என்றால் ஷைத்தான்கள் இஸ்லாத்துக்கு வர மாட்டார்கள். எனவே ஷைத்தான்கள் தான் கெட்ட ஜின்கள் என்று சொல்லக்கூடாது. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஜின்களுக்கும் எதிரி, மனிதர்களுக்கும் எதிரி. ஷைத்தான் ஜின்களுக்கும் எதிரி, மனிதர்களுக்கும் எதிரி. ஷைத்தானுடைய நோக்கம் ஜின்களையும் வழிகெடுக்க வேண்டும், மனிதர்களையும் வழிகெடுக்க வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய நோக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஜின்களிலே நல்லா இருந்தா ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான், மனிதர்கள் நல்லா இருக்கிறவங்களை மட்டும்தான் வழி எடுப்பான்னு சொல்றது பகுத்தறிவுக்கு கூட என்ன பொருத்தம் இல்லாத ஒரு அம்சம். அடுத்ததாக ஜின்னும், அதாவது ஷைத்தான் இப்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இப்லீஸ் ஷைத்தானும் அவனது பரம்பரையும் ஜின்னுடைய இனத்தை சேர்ந்ததுதான். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்லீஸ் என்றவன் ஜின்களிலே ஒருவராக இருந்தார், இப்லீஸ் ஜின்களில் ஒருவனாக இருந்தான். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கண்ணியத்தை அவனுக்கு கொடுத்திருந்தான், மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்து மலக்குமார்களோடு அல்லாஹ் தஆலா அவனை வைத்திருந்தான். மரியாதையும் கண்ணியமும் கௌரவத்தையும் கொடுத்து அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த இப்லீஸ் சுஜூது செய்ய சொன்ன பொழுது நிராகரிக்கிறான்.
பின்னர் அல்லாஹ்விடத்திலே சாபமிட்டு வெளியேறுகிறான். எனவே நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்லீஸும் அவனை தொடர்ந்து வருகின்றவர்களும் ஷைத்தான்கள். ஒட்டுமொத்தமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை அல்லாஹ் பின்னால் இருக்கக்கூடிய சூரா கஹஃப் 50வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எப்படி? ஃபஸஜது இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர மற்ற எல்லோரும் ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள். கான மினல் ஜின், இப்லீஸ் ஜின்கள் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். இப்லீஸ் ஜின்னினத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபதத்தகிதுனஹு வ ذُرِّيَّتَهُ அவுலியா, அவனையும் அவனது பரம்பரையையும் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்கிறான். அப்படி என்றால் அவனும் அவனது பரம்பரையும், மறுமையினால் வரக்கூடிய அவனது பரம்பரைகளும் காபிர்கள் தான், சிறுக்குவாதிகள் தான், வழிகெடுப்பதற்கே இருப்பவர்கள் தான் என்பதை இந்த அம்சத்திலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அல்லாஹ் இப்லீஸை மட்டும் சொல்லவில்லை, அஃபதத்தகிதுனஹு வ ذُرِّيَّتَهُ அவுலியா, அவனையும் அவனது பரம்பரையையும் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா, உங்களது உறவுகளாக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களா? வஹும் லக்கும் அதுவுன், அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்க நீங்கள் அவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா? பீஸலில் தாலிமீன பதலா, உண்மையிலே அநியாயக்காரருக்கு கிடைக்கின்ற இந்த பகரம் உண்மையிலே மிக கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இப்லீஸ் ஜின்னினத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் ஜின்களிலே கெட்டவர்கள் தான்